இது ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸு. ரெட் லென்டில்னு சொல்லுவாங்க. மசூர் தால் அது ஒரு கப்பு, ஓட்ஸ் ஒரு கப்பு. இது ரெண்டுத்தையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் கழித்து இது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துடணும். வடிகட்டிட்டு இது ஒரு மிக்சியில் சேர்த்துருங்க. இது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே நீங்கள் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேருங்க. இதை நல்லா அரைச்சிட்டு ஒரு பெரிய பவுலில் மாற்றிடலாம். இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துடுங்க. அது கூட நான் இதில் கொஞ்சம் சோம்பு பொடி சேர்க்குறேன், கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன், கொஞ்சம் தனியா பவுடர், மிளகாய்த்தூள், இதெல்லாம் கலந்துடலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் கூட, உங்களுக்கு வேறு பிடிச்சிருந்தால் கூட சேர்க்கலாம். இது நல்ல பொடியாக நறுக்குன்னு வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, குடமிளகாய், கொத்தமல்லி இதையும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போடுறேன். ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்கள் இதை நல்லா இருத்து பண்ணிங்கன்னா ரொம்ப அப்படியே இதெல்லாம் சேர்க்கவே வேண்டாம், அப்படியே வரும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிடுங்க. இதில் ஒன்று ஒன்றா வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் தட்டிடலாம். இது ஒரு டிக்கி மாதிரி வரும். இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்ம இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னுமே டைட்டாக வரும். சாதாரணமாக எல்லா கட்லெட்லாமே பண்ணும்போது, டிக்கி பண்ணும்போது எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக கிடைக்கும். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதை சேர்த்துடலாம். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன் ஃபஸ்ட்டு இந்த நாள். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கலை, பருப்பு ஓட்ஸ் அப்படியே சேர்த்துருக்கோம், அரைச்சிருக்கோம். உள்ளெல்லாம் வேகணும் அப்படின்றதுனால இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் கூட போட்டுக்கலாம். நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், அதையும் எடுத்து போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த நாளையும் போட்டு எடுத்துடலாம். இதுவும் ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்தி டயட், இது ஒரு நல்ல ஸ்நாக். இதுக்கு டிப்பு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு தயிரை நல்லா அடிச்சுட்டு ஒரிகனோ, மெக்சிகன் சீசனிங் என்கிட்ட இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஹர்ப்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க. ஸோ இது ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். இதை பாருங்கள், டிப்போடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். செய்து பாருங்கள். தேங்க்ஸ்.